ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி தான். டக்குன்னு செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். தட்டைப்பயிறு சாதம். இது நல்லா சுட சுட மேலே நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நல்லா சூடாக இருக்குது. கையில் தொடவே முடியல, அந்தளவுக்கு கொதிக்குது. இது கூட நெய் நல்லா சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி 1-2 மான் தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தட்டைப்பயிரை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு ஊற வச்சு சேர்த்திங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தட்டைப்பயிறு, 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். மொத்தமாக 1/2 கப். அதுக்காக நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டுருங்க. இப்போது விசில் போயாச்சு. நல்லா தட்டைப்பயிறு சாதம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கிளறி விட்டுருங்க. சுட சுட தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.